ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர் ஏரியில் வந்துட்டு நிறையா சீமக்கருவேல மரம் நிறையா முளைச்சிருந்துச்சி. அதெல்லாம் சரி சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜேசிபி கூப்பிட்டு வந்து சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜேசிபி கூப்பிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் முள்ளை பிடிங்கிருங்க, இந்த முள்ளெலாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த வழியாக தான் உள்ளே போகணும், அவத்துல இருக்கிற முள்ளெல்லாம் பிடிங்கி ஒரே இடத்துல போட்டுருன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியில் வந்து தண்ணி ஆல்ரெடி நிறையா இருந்துச்சு. இந்த சீமக்கருவேல மரம் இருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு சீக்கிரமாக இழுத்து வற்றி போச்சு. மீனில் பார்த்தீங்கன்னா இதில் ஏரியில் சின்ன சின்ன மீன் நிறையா இருந்துச்சு, எல்லாம் பிடிச்சி மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க போன வருஷம்லாம். இந்த வருஷம் வந்துட்டு மீனில் சீக்கிரம் தண்ணி வற்றி போகிறதுனால சீக்கிரம் செத்துருச்சு. அதனால் சீக்கிரம் அகற்றலான்னு சொல்லிட்டு ஒரு முள்ளை சீக்கிரம் பிடிங்கி ஓரமாக போட்டலான்னு சொல்லிட்டு ஏரி சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பக்கம் முள் அந்த பக்கம் போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முள்ளை பிடிங்கி இந்த சைடு ஒரு சைடாக ஒரே ஓரமாக போட்டுருங்க. ஏன்னா ஒரே சைடாக போட்டால் தானே நம்ம நெருப்பு வச்சு எரிவிட முடியும். பார்த்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் முன்னாடி போய் நம்ம கீழே இறங்கி இந்த பக்கம் தடம் போய்க்கலாம். இது மட்டும் முன்னாடி டேப்பர் பண்ணி விட்டால் போதும். இந்த முள்ளெல்லாம் பிடிங்கிட்டு நேராக வண்டி உள்ளே போயிடும். ஆட்டோ எதாவது வந்தாலும் சரி, எதாவது வண்டி வந்தாலும் சரி, நேராக உள்ளே போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் முள்ளை பிடிங்கி விட்டு டேப்பரை பிடிங்கி விட்டலாம்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு இருந்தேன். அந்த பக்கம் நிறையா முள் இருக்குது. அந்த பக்கம் அதுதான் ஃபுல்லாக கரை ஃபுல்லாக வெறும் முள்ளாக இருக்குது. ரோட்டில் போகும்போது கூட ஆக்சிடெண்ட் நிறைய நடக்குது இந்த ரோட்டில். அதனால் இந்த ரோட்டில் இருக்கிற முள்ளை பிடிங்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் முள்ளை பிடிங்கிட்டு இருந்தோம். ஜேசிபி இன்னும் அவரும் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. முள்ளை பிடுங்கும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு நல்லா ஸ்பீடாக பிடுங்க ஆரம்பித்தார். கொஞ்சம் அந்த குழியெலாம் மூடும்போது தான் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துருச்சு. குழி ரொம்ப ஆழமாக அந்த வந்துட்டு மண்ணெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெளியில். அதனால் குழி மூடுறது மட்டும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துருச்சு. பிடிங்க அந்த பக்கம் போட்டுருங்க, அந்த பக்கம் ஒரு ஓரமாக போட்டுருங்க. அந்த ஓரமாக போட்டு அந்த முள்ளையும் பிடிங்க ஒட்டுக்காக சேர்த்து இந்த கரை ஓரமாக போட்டுருங்க. அப்போ தான் நெருப்பு வச்சுட்டா யாரும் நடக்கும்போது காலில் குத்தாது. இதில் வந்துட்டு அதிகமாக ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் வந்துட்டு வாக்கிங் அதிகமாக போகிறாங்க. அதனால் அந்த முள்ளெல்லாம் பிடிங்க ஒரு பக்கமாக போட்டு எரி விட்டலான்னு சொல்லிட்டு, சரி அதே இதையும் பிடிங்க ஒட்டுக்காக போட்டு எரி விட்டலான்னு சொல்லிட்டு நானும் பிடிங்க இந்த பக்கம் போட சொல்லிட்டேன். அவரும் கரெக்டாக பிடிங்கி ஒன் சைடாக தள்ளி விட்டார். தள்ளி விட்டுட்டு கீழே மண்ணை டேப்பர் பண்ணி விட்டு கீழே வந்துருன்னு சொல்லி சொன்னேன். அவரும் முள்ளை நாமளும் பார்த்தீங்கன்னா சின்ன முள்ளெலாம் பொறுக்கி ஓரம் மேலே போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அது காலில் குத்தும் நடக்கும் போதெல்லாம், அதெல்லாம் மேலே போட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் போட்டுருங்க. அங்கேயே போட்டுருங்க. பாருங்க கரை ஃபுல்லாக வெறும் முள்ளுங்க. தண்ணியை உடனே இழுத்துருந்துருச்சு. தண்ணியே இல்லை, வறண்ட பூமியாயிருச்சு. ஏரி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. நான் அந்த முள்ளை பிடிங்கி இந்தானே போடணுண்ணா சவுந்தரே, அந்த முள் இங்கே பாரு. சரி அந்த பக்கம் போட்டுருங்க. அந்த பக்கம் போட்டுருங்க. மேலே இருக்கிற முள்ளி பிடிங்கிடுங்க. மேலே இருக்கிற முள்ளி பிடிங்கண்ணா. அதேதான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி விட்டு போடுங்க. நீலாம் கொஞ்சம் முன்னாடி நல்லாயிருக்கும். நான் மேலே கரையில் இருக்கிற கல் வராமல், ஏன்னா முள் பிடும்போது அந்த கல்லுலாம் சரிஞ்சு போயிடும். மெதுவாக பிடுங்க அந்த இடத்துல இருக்க முள்ளை மட்டும். ஏன்னா மறுபடியும் கரைலாம் சரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப வம்பு. இன்னும் கொஞ்சம் மேலே அந்த முள் தான் அப்படியே மாட்டி இழுத்து கீழே சாய்ச்சி பிடிங்கிருங்க. ஏன்னா கல்லுக்கிட்டு சரிஞ்சிட போகுது, பார்த்து பிடுங்க. அவ்வளோதாண்ணா. அது மேலே இருக்குது இன்னொன்று பிடிங்கிருங்க. அப்படியே மேலே பெரிய முள்ளாகுது பாருங்க. இப்போ புடவுனோடனே இடமே சுத்தமாக தெரியுது பாருங்க. அதுதானே ரோட்டை மறைச்சிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு கூட ஒரு தாத்தாவும் ஒரு பையனும் வண்டியில் போகும்போது இடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அந்த மேலே ஒரு முள்ளை அப்படியே பிடுங்க முடியாதாண்ணா. ரூம் பின்னாடி முள்ளுக்கு போறாடி, அதையும் பிடுங்க சொல்லு. பிடிங்கெல்லாம் ஒட்டுக்க சுற்றிடலாம். ஏறி பாருங்க எப்படி வறண்டு போச்சு. பிடிங்க போட்டுடலாம். ஒட்டுக்கா போட்டலாம். அது பிடிங்க அவத்தில வச்சு உரமாக தள்ளி விட்டுருங்க. அது இப்போ அப்படியே ஒட்டுக்கா நிறைய விட்டுறலாம். ஒரே தவறையே தள்ளி விட்டுறலாம் முள்ள. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரி பார்த்தீங்கன்னா முள் பிடுங்கிறதுக்கு வந்து நாங்கள் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த முள்ளை பிடுங்க ஆரம்பித்தோம். இந்த ஏரிக்குள்ளே முள் பிடுங்கிறதுக்கு ஏகப்பட்ட போராட்டம்.
பிடுங்கலாம் முடியாது, அதை பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அந்த தடையை மீறி சரி முள்ளெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம பனவதை வந்துட்டு நடலாம். இந்த முள்ளுங்கிறதுனால வந்துட்டு நீர் வளம் வந்து சீக்கிரம் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு பனவதை நடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் முள்ளை சுத்தம் பண்ணிட்டுக்கிறோம். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. பண்டிகை டைமு, அதனால் முள் அதிகமாக இருந்தால் மக்கள் காலில் குத்திச்சு அப்படின்னா ரொம்ப அவசரப்படுவாங்க. அதனால் வந்துட்டு முள்ளை பிடுங்கிட்டு நம்ம பனவதை நடலாம்னு சொல்லிட்டு நல்லா மழை பெய்யும் போது பனவதை நடலாம், இதெல்லாம் பிடிங்கி எரி விட்டு சுத்தம் பண்ணிட்டு பனவதை நடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பனவதை நட போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பனவதை நட வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் எங்கள் ஊர் முனிப்பொங்கல் கோவில். இது வந்துட்டு வர செவ்வாய்க்கிழமை பண்டிகை. எல்லோரும் எங்கள் கோயில் பண்டிகைக்கு வந்துடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். மொத்தம் எங்கள் கோயில் மாடு. ஏன்னா இந்த முள் பிடிங்கிட்டு பனவதை நிரம்புவது தான் தெரியும் இந்த ஏரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், பார்க்க அழகாக. முள்ளை பிடிங்காச்சு, இதெல்லாம் ஒட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அப்படியே எரி விட்டுற போகிறோம். எல்லாம் காஞ்ச ஒன்று தள்ளன ஓரமாக கிட்ட அந்த ரூமு கிட்ட தள்ளிட்டு போயிருங்க. ரூம் கிட்ட கொண்டு போயிருங்க. இந்த பக்கம் பிடிங்கிட்டு போது போயிருங்க. பின்னாடி ரிவர்ஸ் வந்துடுங்க. கிட்ட கொண்டு போயிருங்க, தூரமாக கொண்டு போயிருங்க முன்னாடி. ஏன்னா அந்த பக்கம் எரி விட்டு அந்த வேப்ப மரம்லாம் காஞ்சி போயிடும்.